Hello everyone, this is Yuvraj. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி கேட்டிங்கன்னா ஏப்ரல் 4th நிஃப்டி அண்ட் பேங்க் டெய்லி டு ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை மார்னிங் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் நமக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தது. மார்க்கெட் அந்த மாதிரி கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா மோஸ்ட்லி மார்க்கெட் நமக்கு 38ல சப்போர்ட் இருக்கலாம். மார்க்கெட் அந்த மாதிரி சப்போர்ட் எடுத்ததுன்னா நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட் ஃபார்ம் ஆகும் சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். அதே மார்க்கெட் நமக்கு 38 கட் பண்ணிச்சுன்னா நமக்கு 50ல ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு நமக்கு கரெக்ஷன் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி புரிந்தா சொல்லி பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி 38ல சப்போர்ட் எடுத்துட்டு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டோட நமக்கு க்ளோசிங் வச்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நாளைய மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரேஞ்சானது நமக்கு தொடரலாம். பட் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்து நமக்கு முக்கியமான ஈவெண்ட் இருக்கனால ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நாளைய மார்க்கெட் நமக்கு ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன ஈவெண்ட் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது இது எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் இருக்கான், சர்வீஸ் பேமெண்ட் டேட்டா இருக்கான், அதே மாதிரி ஃபெட் சேர்மன் ஸ்பீச்சும் இருக்கான். ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட் இருக்கனால யூஎஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஆசிலேஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டில் ஏதாவது ஆசிலேஷன் நடந்ததுன்னா நம்ம மார்க்கெட்லையும் நாளைய மார்க்கெட் அதை பேஸ் பண்ணி நமக்கு ஓப்பன் ஆகலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்துடலாம். ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை நமக்கு எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது இன்னும் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கல. மார்க்கெட் நமக்கு ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாளைய மார்க்கெட் நமக்கு கேப் அப் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் கட் பண்ணிச்சுன்னா நம்ம தாராளமாக ரேலி கன்வியூஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் நாளாக பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் நடந்த இந்த சர்ட் பண்ண ரேலிக்கு மார்க்கெட் ஆல் டைம் ஹையை கட் பண்ணும்போது நமக்கு ஃபர்தர் நல்ல ஒரு ரேலி கொடுக்கலாம். அப்படி இல்லாமல் மார்க்கெட் நியூட்ரல்லேருந்து கேபிள் ஓப்பன் ஆச்சுன்னா மோஸ்ட்லி அதிகபட்சம் இந்த இடத்துல 50 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த இடத்துல 50 கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. ஸோ ரெண்டுக்கான ரீசனும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சரே பார்த்துலாம். நாளைய மார்க்கெட் நமக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அகைன் ப்ரீவியஸ் ஹையை ஒட்டி நமக்கு ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுக்கலாம். ஸோ இது நமக்கு ஸ்ட்ரக்சர் சொல்கிறது இந்த மாதிரி மார்க்கெட் நமக்கு ப்ரீவியஸ் ஹையில் ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா மோஸ்ட்லி ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடந்துட்டு ஆல் டைம் ஹையை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆல் டைம் ஹையை கட் பண்ணிச்சுன்னா நம்மளுடைய அடுத்த டார்கெட் 22,608 இருக்கும். ஸோ இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷன். இந்த இடத்துல அதே மாதிரி கன்சல்டேஷன் நடக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியம் கிடையாது. கன்சல்டேஷன் நடந்துட்டு நமக்கு ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிச்சுன்னா ஒரு அக்ரெசிவான மூவ்மெண்ட் கொடுக்கும். அப்படி இல்லாமல் நார்மலாக கட் பண்ணிச்சுன்னா ஒரு சின்ன கன்சல்டேஷனோட மார்க்கெட் இந்த 22,608 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு வேரியேஷனை பொறுத்தளவு மார்க்கெட் என்ன தான் கேப் போய் கொடுத்தாலும் அகைன் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண முடியாமல் நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா நமக்கு ஒரு மைனர் கன்சல்டேஷன் அதாவது அகைன் அந்த ரேஞ்ச் ஆனது கன்வியூஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதை பொறுத்தல எவ்வளோ தூரம் வரலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் பாடத்தை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. இந்த இடத்துல ஒரு மைனர் கரெக்ஷன் தான் கொடுக்கும். அதை பொறுத்தளவு அகைன் இன்னைக்கு க்ளோசிங் வச்ச ப்ரைஸ்லேயே நமக்கு சப்போர்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இன்னும் எக்ஸாக்டான உங்களுக்கு டார்கெட் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கலாம். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு நீங்கள் இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த பாடத்துக்கும் இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த மைனர் ஹைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுங்க. மார்க்கெட் ப்ரீவியஸில் 50ல சப்போர்ட் எடுத்துருக்கான். இந்த இடத்துல நமக்கு கரெக்ஷன் கொடுத்ததுன்னா அதிகபட்சம் 78 வரைக்கும் வரலாமே தவிர 78 கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் இந்த மாதிரி கேப் அப் கொடுத்துட்டு அகைன் கரெக்ஷன் கொடுக்கும்போது 61 ஒட்டி நமக்கு சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுக்கும்போது இது நமக்கு ஒரு 3-வே ஸ்ட்ரக்சர் இண்டிகேட் பண்ணும். ஸோ அந்த 3-வே பொறுத்தல எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஃபார்ம் ஆன இது நமக்கு 0வா இருக்கும், இது நமக்கு ஃபர்ஸ்ட் வேவாக இருக்கும். இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த கரெக்ஷனை பொறுத்தல கரெக்ஷனுக்கான 0 to A-வா இருக்கும். கேப் அப் கொடுக்கும்போது அது நமக்கு B லெக்காக இருக்கும். அகைன் கரெக்ஷன் கொடுக்கும்போது அது நமக்கு C லெக்காக இருக்கும். கரெக்ஷனை பொறுத்து நமக்கு 3-வே ஸ்ட்ரக்சர்னால வரக்கூடிய கரெக்ஷன் ஆனது நமக்கு ஃபைனல் கரெக்ஷனாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் 61 or 78 ஓட்டி நமக்கு சப்போர்ட் இருக்கும்போது அகைன் புல் பேக் கொடுக்கும். புல் பேக்கை பொறுத்தது அகைன் ப்ரீவியஸ் ஹையில் நமக்கு ரிஜெக்ஷன் கொடுக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா இது நமக்கு ரேஞ்ச் மோட் மார்க்கெட் தான். மார்க்கெட் அந்த மாதிரி ரிஜெக்ஷன் கொடுத்து ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணும்போது நமக்கு ரேலி கன்வியூஷன் நடக்கும். ஸோ இந்த இடத்துல சிம்பிளாக சொல்லணும்னா ரேஞ்ச் மோட் மார்க்கெட்டை பொறுத்தளவே நமக்கு மைனர் ஸ்விங்காக தான் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குமே தவிர பெரிய அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற மூமெண்ட் கிடைக்காது. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வேவ் கவுண்ட் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தாலும் நிறைய மைனர் வேவ் கவுண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் சிம்பிளாகவேவும் ரேஞ்ச் மோட் மார்க்கெட்டுக்கு மினிமம் டார்கெட் 78. மார்க்கெட் மேலே அப்பர் ரேஷனில் ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா அந்த ஸ்விங்க்கு ரிட்ரேஸ்மெண்ட் 78 கரெக்ஷன் கொடுக்கும். அதே மார்க்கெட் பாட்டத்தில் சப்போர்ட் எடுத்ததுன்னா அந்த மைனர் ஸ்விங்க்கு அப்சைட் நம்ம 78 நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதான் ரேஞ்ச் மோட் மார்க்கெட்டுக்கான டார்கெட் ஃபிக்ஸிங் மெத்தட். பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்த ரெண்டு வேரியேஷனுமே நமக்கு கேப் அப் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல கேப் டவுன் கொடுக்கும்போது என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் நமக்கு ப்ரீவியஸ் பாடத்தை கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது இந்த இடத்துல 78 கட் பண்ணும்போது நமக்கு மினிமம் 22,295 ரீட்ரேஸ்மெண்ட் 50 ஆனால் 22,261 வரைக்கும் வரலாம். இது என்ன வேரியேஷன் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது நமக்கு ரெகுலர் ஃபிளாட் வேரியேஷன் வரும். ஸோ ரெகுலர் ஃபிளாட்டை பொறுத்தளவு தான் நமக்கு ப்ரீவியஸ் ரிஜெக்ஷன் கொடுக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கரெக்ஷன் கன்வியூஷன் நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் நமக்கு 78 இருக்கும். செகண்ட் டார்கெட்டை பொறுத்தது நமக்கு 22,295. அதை பொறுத்து நமக்கு 5-வே ஸ்ட்ரக்சரோட நடக்கும். பட் நம்ம லோவர் டைம் ஃப்ரேமை பொறுத்து ப்ராப்பரான 5-வே ஸ்ட்ரக்சரை எதிர்பார்க்க முடியாது. நமக்கு கேப் டவுன் கொடுத்துட்டு ரிட்ரேஸ்மெண்ட் 78 கட் பண்ணிச்சுன்னா உங்களுடைய அடுத்த டார்கெட்டை 22,295 நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ கேப் டவுனுக்கான இன்னொரு வேரியேஷன் பார்க்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம ட்ரையாங்கிள் வேரியேஷன் எடுக்கலாம். ஸோ ட்ரையாங்கிளை பொறுத்தளவும்
நீங்கள் இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்துக்கும் இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த கைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு 78 உங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். மார்க்கெட் நமக்கு 78ல் சப்போர்ட் இருக்கும்போது இது ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கில் நமக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஸ்ட்ரக்சர் படி மார்க்கெட் பெரிய அளவுக்கு கரெக்ஷன் கொடுக்குறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்காது. பட் யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு பெரிய கேப் ரன் கொடுத்ததுன்னா அது மோஸ்ட்லி கரெக்ஷனாக திரும்பலாம். ஸோ இதான் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் டீ அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பேங்க் டீம் கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்திருக்கான். கேப் ரன் கொடுக்கும்போது நமக்கு 30ல் சப்போர்ட் எடுத்ததுன்னா நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட் ஃபார்ம் ஆகும் சொல்லிட்டு எதிர்பார்த்திருந்தோம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் 30ல் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் ப்ரீவியஸ் இயரில் நமக்கு க்ளோசிங் வச்சிருக்கோம். ஸோ பேங்க் டீக்கான ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பொறுத்து நாளை மார்க்கெட் நமக்கு கேப்புக்கு பொறுத்துட்டு 78 கட் பண்ணிச்சுன்னா நம்மளுடைய இமீடியட் டார்கெட் 47,763 இருக்கும். இதை பொறுத்தவரை மைனர் லெவல் தான். மார்க்கெட் இந்த இடத்துல கன்சல்டேஷனோட கட் பண்ணாலும் சரி, இல்லை இமீடியட்டாக கட் பண்ணாலும் சரி, நம்மளோட அடுத்த டார்கெட் சப்ளை ஜோனான 47,295 இருக்கும். இந்த லெவலை பொறுத்து நமக்கு மேஜர் சப்ளை லெவல் தான். மார்க்கெட் எந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா நீங்கள் மினிமம் ஒரு மைனஸ்க்கு 38லேருந்து 61 வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அதாவது நீங்கள் இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்துக்கும் வரக்கூடிய கைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மினிமம் டார்கெட்டை 38லையும் மேக்ஸிமம் நீங்கள் 61 வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். இது நமக்கு சப்ளை ஜோனில் ரிஜெக்ஷன் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அப்படி இல்லாமல் மார்க்கெட் நமக்கு சப்ளை ஜோனில் சஸ்டெயின் ஆகிட்டான்ற பட்சத்தில், அதாவது வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு மைனர் கன்சால்டேஷன் கொடுக்குறான்ற பட்சத்தில் மோஸ்ட்லி மார்க்கெட் சப்ளை ஜோனையும் கட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நமக்கு கேப்பு கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இடத்துல கரெக்ஷனுக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னதான் மார்க்கெட் நமக்கு கேப்பை போய் கொடுத்தாலும் சஸ்டெயின் ஆக முடியாமல் நமக்கு கரெக்ஷன் கொடுத்ததுன்னா நீங்கள் தாராளமாக கரெக்ஷனை எதிர்பார்க்கலாம். அந்த கரெக்ஷனை பொறுத்தளவு இங்கேயும் ஃப்ளாட் வேரியேஷன் தான் கிடைக்கும். இந்த இடத்துல ஃப்ளாட்டை பொறுத்தளவு நமக்கு ஒரு எக்ஸ்பாண்டிங் ஃப்ளாட்டோ ஒரு ரன்னிங் ஃப்ளாட்டோ கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு கேப் அப் கொடுக்கணும், அந்த கேப் அப் ஆனது சஸ்டெயின் ஆக முடியாமல் நமக்கு கரெக்ஷன் கொடுக்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுன்னா நீங்கள் இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த மைனர் பாட்டத்துக்கும் வரக்கூடிய ஹை, அதாவது கேப் அப் கொடுக்கும்போது அந்த ஹைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் எப்போ 38 கட் பண்ணதோ, அதாவது இந்த மைனர் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு 38 கட் பண்ணதோ உங்களுடைய டார்கெட்டை 78லேருந்து 47,149 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது நமக்கு கரெக்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் வேரியேஷன். அப்படி இல்லாமல் செகண்ட் வேரியேஷனை பொறுத்தவரை நமக்கு நார்மலான கேப்னே கொடுத்தாலும் ஃப்ளாட் வேரியேஷன் தான் இண்டிகேட் பண்ணும். பட் டார்கெட்டை பொறுத்தவரை எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. நீங்கள் இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டை மாற்றிடுங்க. இதுக்கு உங்களோட டார்கெட் 78 இருக்கும். 78 கட் பண்ணால் மட்டும் 47,149 நீங்கள் எதிர்பாருங்க. கிட்டத்தட்ட நம்ம நிஃப்டியில் பார்த்து அதே ஸ்ட்ரக்சர் தான் இதுவும் நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட் தான் இண்டிகேட் பண்ணும். ஓகே, ஃபினிஃப்டி அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபினிஃப்டிலையும் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. மார்க்கெட் இன்றைக்கி நமக்கு 23ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு நமக்கு புல் பேக் கொடுத்துருக்கான். பட் மார்க்கெட்டால் 78 கட் பண்ண முடியல. ஸோ நாளைய மார்க்கெட்டால் நமக்கு 78 கட் பண்ணிச்சுன்னா இங்கே தாராளமாக ரேலி கன்வியூஷன் எதிர்பார்க்கலாம். அதை பொறுத்து நமக்கு எவ்வளோ தூரம் போகும் சொல்லி கேட்டிங்கன்னா, சிம்பிளாக நீங்கள் ஒரு எக்ஸ்டென்ஷன் எடுக்கலாம். எக்ஸ்டென்ஷனை பொறுத்தளவு நீங்கள் இந்த மைனர் ஸ்விங்குடைய பாட்டத்துக்கும் மைனர் ஸ்விங்குடைய ஹைக்கும் மைனர் ஸ்விங்குடைய ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கும் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் எடுங்க. இப்போதைக்கு மார்க்கெட் நமக்கு 1.27 ரிஜெக்ஷன் கொடுக்குறான். 1.27 கட் பண்ணிச்சுன்னா 1.41லேருந்து 1.61 வரைக்கும் நம்ம அடுத்த டார்கெட்டை கொண்டு போகலாம். ஸோ இதான் நமக்கு கேப் அப் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய டார்கெட். இந்த இடத்துல கேப்னு கொடுத்ததுன்னா இங்கேயும் சிம்பிளாக நீங்கள் ஒரு ரேஞ்ச் மூணு மார்க்கெட்டே இருங்க. அதை பொறுத்து நமக்கு ப்ரீவியஸ் 23ல் சப்போர்ட் எடுத்ததுனால மார்க்கெட் 23 கட் பண்ணிச்சுன்னா அடுத்து நமக்கு 38 வரைக்கும் நமக்கு கரெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு மைனர்ஸ் மீடியா பாட்டத்துக்கும் மைனர்ஸ் மீடியா ஹைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.